வணக்கம். இந்த நன்னாளில் பொன்னாளில் எல்லோரும் இறைவனர்களால் நன்றாக இருப்போம், நீடுழி வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, என்னை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்களே, அன்பேசியும் எல்லோரும் ஒரே உயிர், எல்லோரும் நாம் அன்பாக பேச வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க போவது, சென்ற பதிவில் காலச்சக்கரம் என்ற இந்த ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம் என்று 12 ராசிகள் உள்ளன. இது நிலையான ஒரு ராசி காலச்சக்கரம் என்பது. இதற்குள், இந்த ராசிக்குள் நிறைய பொருள்கள் அடைந்த ஒரு விஷயங்களை, மக்களுக்கு தேவையானதை நம் முன்னோர்கள் அதில் அமைத்து கொடுத்து சென்று விட்டார்கள். அதை தற்போது ஐயா பாஸ்கரன் ஆசிரியர் அவர்கள் அந்த காலச்சக்கரத்திற்குள் இருக்கும் மறைந்துள்ள நிறைய விஷயங்களை புஸ்தகங்களாக போட்டு நம் அறிவுக்கு விருந்து தரும் வகையில் நமக்கு அவர் அயராது உழைத்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் இந்த சரம், சிரம், உபயம் ஒரு இயக்கம். மனிதனுடைய வாழ்வில் இயக்கம் என்பது ஒன்று இல்லை என்றால் உலகம் இல்லை. பூமி சுற்றி கொண்டே இருக்குது, அது ஒரு இயக்கம். காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது, இயக்கம். கடலை வந்து வந்து போகிறது, அது ஒரு இயக்கம். இப்படி எல்லாவற்றிற்கும் இயக்கம் என்பது ஒன்று இல்லை என்றால், நம் கைகால் அசையவில்லை, அந்த இயக்கம் இல்லை. சிந்தித்து பாருங்கள், அது இல்லை என்றால் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இயக்கம் என்ற ஒரு தத்துவத்தை சாரம், ஸ்தரம், உபயம் என்ற முறையில் ஒரு தனி மனிதனுக்கும் ஜோதிட ரீதியாக எப்படி பலன் காண்பது என்பதை பற்றி அவர் தெளிவாக விளக்கி இருக்கிறார். நேற்று சரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இந்த ஸ்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது இந்த ஸ்திரம் என்பது நிலையானது, மாறாத தன்மை, சலனமற்ற தன்மை, நிலையான அளவு, குறிப்பிட்ட உயரம், நிலையான இடம், முடிவான செயல், ஒரே இடம், ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வது, குளத்தில் உள்ள தண்ணீர் போல் அமைதியாக இருப்பது, உள்ளூர்லேயே இருப்பது. இதனுடைய தன்மையை ஒரு சிறிது விளக்கி இந்த போர்டில் எழுதியுள்ளேன். இதை நாம் ஜோதிட ரீதியாக ஜாதகத்தில் இந்த ராசி கட்டத்தில் அமைந்த இந்த ஸ்திர ராசி எவ்வாறு இயங்கும் என்று பார்ப்போம். இப்போது ஒருவருக்கு ஸ்திரம் என்பது இது சிம்மராசி, இது லக்னமாக அமையும் என்பதை வைத்துக் கொள்வோம். இந்த லக்னம் சிம்மராசி லக்னமாக அமையப்பட்டவர்கள், லக்னம் என்பது சிந்தனை, செயல்திறன், புத்தி, உடல், மனம், குணம் எல்லாமே. அந்த லக்னம் என்பது நமக்கு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தலையை குறிப்பிடுகிறது லக்னம் என்பது. அதனால் இந்த ஸ்திர ராசியா லக்னமாக பெற்றவர்கள் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இதை லக்னமாக பெற்றவர்கள் அவர்கள் எதை செய்தாலும் சரியான ஒரு முடிவை எடுப்பார்கள். அந்த தன்மையை லக்னம் பெற்றிருக்கும், ஒரு மாறாத தன்மை. அதனால்தான் அவர்கள் ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். இப்படி எதையுமே நிலையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள் இந்த ஸ்திர லக்னத்திற்காரர்கள். அதை ஒரே இடத்தில் செய்வது என்பது, அது நான்காம் பாகம் இருந்தால் ஒரே இடத்தில் செய்வது, இதுவே ஸ்திர ராசி. கடகலக்னத்துக்கு ஸ்திர ராசி 2ஆம் பாகமாக இருந்தால் பொன், பொருள், ஆபரணங்கள், பணம் இவையெல்லாம் எப்பொழுதுமே நிலையாக இருப்பது. இப்படி இந்த ஸ்திர ராசி என்பது லக்னத்திற்கு
லக்னமாக இருந்தால் என்ன செய்யும், லக்னத்திற்கு 2ஆம் பாவமாக இருந்தால் என்ன பலனை செய்யும், அதுவே லக்னத்திற்கு மிருக லக்னக்காரர்களுக்கு இது 2ஆம் பாவம், இது 3ஆம் பாவம். இந்த சிம்ம ராசி என்பது 3ஆம் வீடாக அமைகிறது. அது ஸ்திர ராசி அமைகிறது. அப்படி என்றால் அவருடைய மனம் எப்பொழுதும் திடமாக இருக்கும், ஒரே நிலையாக இருக்கும். அவருடைய சிந்தனை எல்லாம் எப்பொழுதும் ஒரே ஒரு குடத்தில் உள்ள தண்ணீர் போல் அலம்பாமல் தைரியமான மனதோடு அவர்கள் செயல்படுவார்கள். இப்படி 3ஆம் பாவம் செயல்படும். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கு என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கு அந்த ஸ்திர ராசியாக இருந்தால் அப்படி நடக்கும். இப்பொழுது நமக்கு இதே சிம்ம லக்னம் ஸ்திர ராசியாக இருந்தால் இந்த விருச்சிக லக்னத்திற்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் பாவம் ஸ்திர ராசி அமைகிறது. இந்த விருச்சிக லக்னத்தை ஸ்திர ராசி அமைய பெற்றவர்கள் 10ஆம் பாவம் என்பது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். தான் செய்யும் ஒரு வேலையை குறிப்பிடுவது, தன்னுடைய வேலையின் காரணமாக எந்த செயல் செய்கின்றாரோ அதை ஸ்திரமாக செய்யும் தன்மை கொண்டவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்கிறதோ, தன்மை இருக்கிறதோ, செயல்கள் இருக்கிறதோ அது ஸ்திரமாக நடக்கும் என்பதை இந்த ஸ்திரம் என்ற இந்த ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த லக்னக்காரர்களுக்கும் அல்லது இந்த ஸ்திர ராசி 2ஆம் பாவமாக பெற்றவர்களுக்கும் இவ்வாறு அவர்கள் செயல்படுவார்கள் நண்பர்களே. அதே போன்று உபயம் ராசி என்றால் உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தில் இந்த மூலையிலும் 4 மூலையிலும் உபயராசியாக அமைகிறது. இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இது உபயராசி நண்பர்களே. இந்த மேற்கொண்டு சொல்லப்பட்ட சரராசி ஸ்திர ராசி இரண்டும் கலந்த தன்மை உடையவர்கள் இவர்கள். ஆதலால் இந்த சிந்தனை, செயல்திறன், புத்தி, உடல், குணம், கோபம் அனைத்தும் ஒரு உபராசி லக்னமாகப்பட்டவர்கள் ஸ்திரமாகவும் இருக்க மாட்டார்கள், சரமாகவும் இருக்க மாட்டார்கள். அதைத்தான் நிலையற்ற தன்மை என்று கூறுவது. இரட்டை தன்மை, நிலையற்ற பொருள் தொங்கிக் கொண்டே இருப்பதுதான், மேலே போகாமல் கீழே இறங்காமல் வளைந்து கொடுக்கும் தன்மை. இவர்களும் உபயராசி லக்னமாகப்பட்டவர்கள் சிந்தனை நிலையற்றதாக இருந்தாலும் கூட இதற்கும் வளைந்து கொடுத்து போவார்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பார்கள். ஆரம்பம் ஒன்று முடிவு ஒன்றாக இருக்கும். இரண்டுக்கும் இடையே சிக்கிக்கொண்டு யோசிப்பது இந்த உபயலக்னக்காரர்கள், 4 மூலையில் உள்ள உபயலக்னக்காரர்கள். சரம்பாதி ஸ்திரம்பாதி. இப்போது இவர்களுக்கு இந்த உபயலக்னம் கன்னியா லக்னம் என்றால் அதுக்கு 2ஆம் பாவம் சரராசியாக அமைகிறது. அப்படி என்றால் அவர்கள் பொன், பொருள், பணம் இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மை ஏற்படுத்துகிறது, ஏற்ற இறக்கமான தன்மை. இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம். இப்பொழுது இந்த உபயலக்னத்தார்கள் கன்னியா லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு 4ஆம் இடம் உபயம், கன்னி. இந்த உபயம் 4ஆம் பாவமாக இருப்பதால் அவர்கள் 4ஆம் பாவ செயல்கள், வீடு மனை, வண்டி வாகனங்கள், அசையார் சொத்துக்கள் இவையெல்லாம் நிலையற்ற தன்மையாக இருக்கும். சொந்தமாக வீடு கட்டுவார்கள், போய் வாடகை வீட்டில் இருப்பார்கள், அல்லது சொந்தமாக வீடு கட்டுவார்கள், வேறு இடத்தில் வேலை செய்து அங்கே வாடகை வீட்டில் இருப்பார்கள். இப்படியே ஒவ்வொரு லக்னத்திற்கும் 4ஆம் வீடு எந்த வீடோ அதை பொறுத்து அமையும். ஆதலால் இந்த சரம், ஸ்திரம், உபமை, அதாவது
சரம் என்று சென்று கொண்டே இருப்பது, ஸ்திரம் என்பது நிலையாக இருப்பது, உபயம் என்பது நிலையற்ற தன்மை. இதை நாம் ஜோதிட ரீதியாக அவர் வாடிக்கையாளர் வரும் கேள்விக்கு தகுந்தபடி நாம் இங்கே பலன்களை நம்ம எடுத்து கூற கடமைப்பட்டுள்ளோம். இவை அனைத்தும் ஜாதகத்தில் நாம் கணிக்கும் போது இது அந்த ஜாதகத்தில் எந்த ஜாதகத்திலும் இருக்காது. இது போன்று நிறைய விஷயங்கள் காலச்சக்கரம் என்ற அமைப்பில் உள்ளே மறைக்கப்பட்டுள்ளது. இதை நம் முன்னோர்கள் ஞானிகள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இதையெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டார்கள். அவர் முழுமையாக சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காமலே போய்விட்டன என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அது முறையாக நம்மளுக்கு கிடைத்திருந்தால் இன்று மிகவும் அற்புதமாக இருக்கும். ஜோதிட துறையில் மக்களுக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வளர்ந்திருக்கும். அது நிறைய விஷயங்களை சேகரிக்க முடியவில்லை. அதையெல்லாம் பெயரும் போலும் பார்க்காமல் குருநாதர் அவர்கள் அதை ஒன்று திரட்டி நம் கையில் ஒரு லட்டு போல் வைத்துக்கொள் என்று ஒரு சிஷியர் கொடுத்து தன்னிடம் படிக்க வந்த மாணவர்களுக்கு அவருடைய திறமை அனைத்தையும் புஸ்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறார். ஆதலால் அவரிடம் அந்த புஸ்தகத்தை பெற்று படித்தால் போதும், உங்களுக்கு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரியும். நண்பர்களே, சகோதரர்களே, அடுத்தடுத்து இந்த காலச்சக்கரம் என்றால் என்ன, இந்த காலச்சக்கரத்திற்குள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.